Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸ்னாலே குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்குறதும் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அவங்க டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோலாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் கடையில் வாங்கி கேட்கவே மாட்டாங்க. நமக்கு டைம் கிடைக்கும் போது பசங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம கையால் வீட்டிலையே செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றதுல நமக்கும் ஒரு சந்தோஷம், அவங்களுக்கும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்காக 1/4 கிலோ கோஸை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். 2 குடமிளகா, 2 கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு வானலை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடிசாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு பல்லை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும்ல. நீங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பக்கம் இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைட் சிக்கன் மசாலா போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65 ரெசிபியோட வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். எல்லா சிக்கனையும் பொரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் நல்லா கேரட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட குடமிளகாவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினா தான் சாப்பிடும்போது பசங்க வெஜிடபிள்ஸையும் நூடுல்ஸ் கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேனில் 2 எக்கை நான் பொடி மாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கோஸ் பார்க்கும்போது நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வதங்கினா சுருங்கிடும். நல்லா இதை சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா கோஸ் வதங்கிருச்சுன்னு. நல்ல வெஜிடபிள்ஸ் வெந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் பொடி மாஸ் பண்ண எக்கையும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம்.
இது கூட ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவையும் நூடுல்ஸையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பெப்பரையும் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். மசாலா அடியில் இருக்கும். நல்லா நூடுல்ஸை பரட்டி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் உடையாமல் நல்லா மசாலாவோட சேர்த்து கிண்டி விட்டு கொஞ்சமாக சூடு ஏறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் நூடுல்ஸ் வீட்லேயே சூப்பராக செஞ்சாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாஃபியா டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.